அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில நாம இப்போ திறவுகோல் புள்ளியா பார்த்துக்கிட்டே வர்றோம் இல்லையா? அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே இப்ப நிறைய வியூவர்ஸ் கால் பண்ணி டவுட் கேட்குறாங்க. அவங்களோட ஹெல்த்துக்கு பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனா ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் சில பேர் ஒவ்வொரு தனிப்பட்ட நோய்க்கு கேட்குறாங்க. அப்படி கேட்கறதுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நாம ஒரு புள்ளிகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தனிப்பட்ட நோய்க்குறிகளுக்கு கேட்கும்போது அவங்கள ரொம்ப நாளும் வெயிட் பண்ண வைக்க முடியாது. பட் ஆனா ஊடால வீடியோ போட்டோம் அப்படின்னா அது இந்த வரிசையும் பாதிக்கும். அதனால இந்த சேனல், அதாவது நமக்குள்ள அக்குபஞ்சர் அப்படின்ற சேனலை நீங்க நிறைய அக்குபஞ்சர் படிச்சவங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதை எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள்லையும் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய என்கொயரியில இருந்துமே எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அவங்களோட இதுக்கு நீங்களே பதில் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத என்னுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதாவது உடல் எடையை குறைக்கும் புள்ளி என்ன புள்ளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா, உடல் எடையை குறைக்க எந்த புள்ளி உதவுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க. அது அவங்களுக்கும் வசதியா இருக்கும். நாம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்குறதுக்கும் அது ஒரு காரணமா இருக்கும். ஓகேவா? சரி, இன்னைக்கு வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி H6, அதாவது ஹார்ட் சேனல்ல உள்ள திறவுகோல் புள்ளி. இந்த புள்ளியை போடும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த புள்ளியோட லொகேஷனை பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த புள்ளி எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மணிக்கட்டு ரேகை இருக்கு இல்லையா? மணிக்கட்டு ரேகையில இருந்து, அதாவது இந்த 2 விரலும் மோதிர விரலும் நடு விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவுல ஒரு கோடு போட்டோம்னா அது இந்த மணிக்கட்டு எல்லையில தொடுது இல்லையா? அங்க இருந்து ஒரு ஹாஃப் சூன் அப்படின்றது நீங்க இந்த சுண்டு விரலால் அளக்கக்கூடியது. ஹாஃப் சூனுக்கு அடுத்து இருக்கக்கூடியது தான் இதுதான் H6 அப்படின்ற பாயிண்ட். இந்த திறவுகோல் புள்ளியை போடும்போது என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது இருதயத்தினுடைய ஆபத்தான காலங்களில் உதவக்கூடியது தான் திறவுகோல் புள்ளியா இருக்கு. இருதயத்தினுடைய ஆபத்தான நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹார்ட் அப்படின்னாவே நமக்கு உடனே தோன்றது ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கும்போது அது ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இருதயத்தில் உள்ள, அதாவது கொரோனரி ஆர்டரி அப்படின்னு இருக்கக்கூடிய இருதயத்திற்கு பிளட் சப்ளை செய்யக்கூடிய அந்த தமனிகளில் அடைப்பு ஏற்படும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இடத்துல பிளட்டோட அளவு போறது குறைஞ்சி அதுக்கப்புறம் அது ஃபோர்ஸா வெளிப்படுது. இந்த மாதிரி அடைப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் ஒரு நம்மளே பாருங்க, போய்கிட்டே இருப்போம், நடந்து போயிட்டே இருக்கும். நம்மளை யாராவது தடுத்தாங்க அப்படின்னா அதுக்கடுத்து நாம எப்படி முன்னேறி போக முயற்சி பண்ணுவோம்னா, பயங்கர ஃபோர்ஸா முன்னாடி வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அவங்களையும் மீறி அதே மாதிரிதான் இது ரத்த ஓட்டம் உடம்புல போய்கிட்டே இருக்கு. அங்க ஒரு தடை அப்படின்னு இருக்கும்போது அதை மீறி போறதுக்கு அது முயற்சி பண்ணுது. இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது அது என்னவா ஆகுது அப்படின்னா, அது ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயமா வருது. இது அதிகரிச்சு போகிற நிலையில ஏற்படக்கூடியதுதான் பிரஷர் அப்படின்ற விஷயமாவும் சொல்றோம். ஹை ப்ரெஷர் அப்படின்னு ஒரு விஷயம் ஹார்ட்ல ப்ராப்ளம் ஏற்படுது இல்லையா? இந்த மாதிரி இப்படி வரும்போது அது ஹை ப்ரெஷர் ஆகுது. அப்போ என்ன ஏற்படும் அப்படின்னா, அதிகமான படபடப்பு அவங்களுக்கு ஏற்படும். நீங்க நம்மளோட அந்த பிஹேவியரையே யோசிச்சு பாருங்க. ஒரு நார்மலா போய்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒருத்தவங்க தடுத்து நிறுத்தும் போது நாம ஃபோர்ஸ் பண்ணி முன்னேறி போகும்போது நம்மளோட உடம்புலயே அந்த படபடப்பு கூடுறத நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த காரணத்தால என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரெஷரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு அதை தாண்டி போகணுன்ற ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் ஏற்படுது. ஸோ அது ப்ரெஷரா ஏற்படுது. இந்த ப்ரெஷரே என்ன ஆகும்னா, நமக்கு ஹார்ட் அட்டாக்குக்கும் வழிவகுக்கும். இல்ல இந்த சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, நம்மளை விட பலம் மிக்கதா அந்த தடை இருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அதை மீறி போக முடியாது. அப்போ போக முடியாதப்ப அங்க ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கு தேவையான பிளட் அங்க கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த இது கிடைக்காததுனால சடனா ஒரு அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது. ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் செயல்பட முடியாததுனால. ஸோ அப்படி ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா நிறைய கேஸ்ட்ரிக் பெயின் அப்படின்னு இருக்கும் போதுமே அதுவுமே ஹார்ட் கிட்ட பெயின் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டாகுது. பட் ஆனா
இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வரும்போது அது வந்து நெஞ்சின் நடுப்பகுதியில வந்து பயங்கரமா ஒரு யாரோ வந்து நம்மளை பிடிச்சு அழுத்துறது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வலின்ற ஃபீலிங் வந்து இருக்கும். அந்த வலி வந்து அப்படியே வந்து மேலேறி கழுத்து பகுதி, தாடை பகுதி, அப்படியே இடதுகை, இந்த மாதிரி வந்து விரல்கள் வரைக்கும் வந்து வலி வந்து கடுமையா வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல நாம இந்த பாயிண்ட H6 அப்படின்ற பாயிண்ட வந்து போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. ஓகே. அதுக்கடுத்து அந்த ஹார்ட் அட்டாக் சமயத்துல வந்து ஏற்படக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமா வந்து வியர்க்கும். அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, அப்படியே உடம்பே தொப்பல் தொப்பலா நனைஞ்சது மாதிரி வந்து வேர்க்கும். அந்த வியர்வை ஏன் உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஹார்ட்டா வந்து நமக்கு வந்து உடல் முழுவதும் வந்து ஆக்சிஜனையும் வந்து சத்துக்களையும் வந்து ரத்தத்தின் மூலமாக வந்து விநியோகம் பண்றதுக்கு வந்து உதவுது இல்லையா? பிளட் சப்ளை மெயினா வந்து லங்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றம் ஏற்றப்பட்ட ரத்தம் வந்து உடல் முழுவதும் போகக்கூடிய வேலையை வந்து ஹார்ட் தான் வந்து பாக்குது. அப்படி வந்து இதனுடைய செயல்ல வந்து தடை ஏற்படும் போது உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் வந்து நமக்கு வந்து இந்த பிளட் போறது வந்து வந்து என்ன ஆகும்னா ஆக்சிஜன் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப தடை ஏற்படும். அது வந்து இன்க்ளூடிங் ஹார்ட்டுக்கும் சேர்த்து. அப்ப அனைத்து உறுப்புகளுக்கும் நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து தடைபடும் போது உடம்பு வந்து அதுக்கு ஒரு ரியாக்ஷனை வந்து கொண்டு வருது. அந்த ரியாக்ஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகமா வந்து வியர்த்து கொட்டுது. உடம்பில் உள்ள ஹார்மோன்கள் எல்லாம் தூண்டப்பட்டு நமக்கு வந்து வியர்வை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உண்டாக்குது. இதனாலதான் வந்து ஹார்ட் அட்டாக் சமயத்துல வந்து நமக்கு அதிகமாக வியர்க்குது. இந்த மாதிரி அதீதமா வியர்க்கும் போது நாம வந்து இந்த H6 பாயிண்ட வந்து போடலாம். இது வந்து ஹார்ட் அட்டாக் சமயத்துல மட்டும் இல்லாம மற்ற சமயங்களே, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நாம ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறோம், இல்ல ரொம்ப கவலையா இருக்கும் அப்படின்ற இந்த இந்த விஷயம்லாம் என்ன பண்ணாது அப்படின்னா அந்த கொரோனரி ஆர்டரியில போய் ஒரு அடைப்பு அப்படின்ற விஷயத்த வந்து ஏற்படுத்துறது கிடையாது. அங்க ரத்த நாளங்கள்ல ஏற்படுத்தல. ஆனா என்ன பண்ணுன்னா இந்த மன அழுத்தத்தால, மனசோர்வால இதை வந்து இன்னும் இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் அட்டாக்கு வர்ற சிம்டம்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அங்க வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப நம்மளுடைய மன சோர்வுனால நம்மளுடைய ஹார்மோன்கள் வந்து சுரப்பு வந்து தூண்டுதல் பட்டு, அதாவது கவலைகளுக்குரிய ஹார்மோன்கள் அது தூண்டும் போது அது என்ன பண்ணுதுன்னா ரத்த நாளங்களை சுருக்குது. இங்க அடைப்பில்ல ரத்த நாளங்கள் சுருங்குது. அப்படி சுருங்கும் போது நமக்கு வந்து திரும்ப அந்த இடத்துல வந்து ஒரு பிரஷர் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுறதுனால அங்க வந்து ஒரு பேனிக் அட்டாக் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. இப்படி ஹார்ட் அட்டாக்கும் பேனிக் அட்டாக்கும் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் ஆனா சிம்டம்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேனிக் அட்டாக் இருக்கும் போதும் நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த H6 அப்படின்ற பாயிண்ட வந்து போடலாம். இந்த பாயிண்ட போடும்போது உடனடியாக ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த படபடப்பு, சோர்வு இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். பொதுவாவே வந்து அதிக கவலையோ, அதிக மகிழ்ச்சி, ஓவரான எமோஷனல் வந்து காட்டுறது வந்து உடலுக்கு வந்து நல்லதில்ல. அதுவும் எஸ்பெஷலி ஹார்ட்டுக்கு. இத எந்த நோயில பார்க்கலாம் அப்படின்னா, ஹிஸ்டீரியா அப்படின்ற நோய் நிலை. இந்த ஹிஸ்டீரியா அப்படின்ற நோய் நிலையும் நமக்கு என்னதை கொண்டு வருது அப்படின்னா, அதிகமான ஹார்மோன் சுரப்பை வந்து தூண்டுது. அதிகமா கோவப்படுறாங்க, அதிகமா கத்துறாங்க, வெறி பிடிச்ச மாதிரி வந்து அவங்களோட பிஹேவியர் இருக்கு அப்படிங்கும்போது அதுவும் என்ன பண்ணுதுன்னா சில ஹார்மோன்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ அந்த விஷயங்கள் நடக்கும்போது மீண்டும் வந்து இரத்த நாளங்கள் வந்து சுருங்கி நமக்கு வந்து அதுவும் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து காரணமா இருக்கு. இது வந்து நாளடைவில், அதாவது உடனே இன்னைக்கு ஒரு நாள் கவலைப்பட்டேன், ஒரு நாள் வந்து கத்துனேன் அதனால அப்படின்னு இல்ல. இதே விஷயத்த நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுவே வந்து ஒரு கார்டியாக் பெயின் வர்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா வந்து அமையுது. இப்படி ஹார்ட்ல ஏற்படக்கூடிய சடனா ஏற்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டு டக்குன்னு ஒரு செய்தியை கேட்டு டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. நிறைய வந்து இறப்பு வீடுகள்ல எல்லாம் அதை வந்து பார்க்கலாம். அந்த துக்க செய்தியை தாங்க முடியாம மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சடன் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்க வந்து இந்த H6 பாயிண்ட வந்து போடும்போது அதுல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஓகேவா? அக்குபஞ்சர் என்னும் மகத்தான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம்.